நம்ம நேரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கரெக்டாக லோடு இறங்குற பாயிண்ட்டு கிட்ட வந்து நிற்கிறோம். மழை பெய்யுது, ஃபுல்லாக பெஞ்சிட்ருக்கு. பயங்கர வேகமாக பெஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிருக்கு. ஒரு கொஞ்ச நேரத்தில் வேகமாக வந்துடுச்சு. ஃபுல் ஃபோர்ஸாக வந்துடுச்சு. சரிங்களா, பேக் கேமராவில் காட்டுறேன். இன்னும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, இடி மின்னலோட. இன்னும் மேகம்லாம் பயங்கர கருப்பாக இருக்குங்க. பொழப்புன்னு நினைக்கிறேன். டீ கடையில் ஃபஸ்ட்டு போனி நாம் தான் நினைக்கிறேன். டீ விற்கலைன்னா நம்மளை திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். டீ சரியாக ஓடலைன்னா முதல்ல போய் வாங்கி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வருவோம். மழை வேறு தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி என்ன நிலவரம் நடக்க போகுதுன்னு தெரியல. டெல்லியில் நமக்கு சிறப்பான சம்பவம். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. வண்டியே ஆட்டுது, புரியுதுங்களா? சோழி முடிஞ்சு கரண்ட்டுக்கு. ஸோ பயமாக இருக்குதுங்க. ஒயர் லைன் வேறு கீழே இருக்குது. தப்பாவீங்களா? சந்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு லைனிங்லாம் கட் ஆகுது அடிக்கிற காற்றுக்கு. டெல்லியில் நமக்கு சிறப்பான சைகை. மழை வச்சு செய்யுது. மழை வேறு நல்லா பெய்யுது. வச்சு செய்ய போகுது. என்ன சொல்ல, காற்று தாங்க பயங்கரமான காற்று அடிக்குதுங்க. இடி வேறு அப்படியே மின்னல் அப்படி எப்படி இருக்கு பாருங்க. கரண்ட் மரத்தில் ஒயரெல்லாம் கட் ஆகிடுச்சு. அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்கும்போதும் அப்படியே பதட்டமாக இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாக ரொம்பிருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மின்னல் தெரியுதுங்களா? வண்டி இதில் தாங்க நாமளும் திருப்பணும். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. வண்டி திருப்புறாங்களே, இதில் தான் நாமளும் திருப்பணும். பதினாறு வீல் விட்டு ஆட்டுறாங்க பாருங்கள் எப்படி. நாமளும் இதிலே திருப்பலாமா இல்லை ரிவேஸே போயிடலாமான்னு பாருங்கள். கம்முன்னு ரிவேஸ் போகிறது தான் நல்லது. ஏன்னா டயர் அடி போட்டுரும். பம்பர் கீழே வரைக்கும் தாங்குது. இப்போ அடித்து தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் ரிவேஸு. கடைசி வரைக்கும் ரிவேஸில் தான் போகணும். ரிவேஸ் வந்துக்கிட்டு இருக்குது. சரியான சிரமம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் வந்து மாட்டிக்கிட்டோம். மழை பெஞ்சதுக்கு அதுவும் முன்னேடு பின்னேடு மாட்டிக்கிட்டோம். எங்கே கூலி இருக்குது என்ன இருக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. சரி சரி. காலையில் பெஞ்ச மழைக்கு எப்படி ரொம்ப இருக்கு பாருங்க தண்ணி.
டாடா ஏஸ் அப்படியே தண்ணியில் மேந்துக்கிட்டு வருது அப்படியே. எல்லாம் சாக்கடை தண்ணி, மழை தண்ணி எல்லாம் கலந்து வந்துருச்சு எல்லாம். இந்த வண்டி போனால் தான் நம்ம அடுத்த வண்டியில் அடுத்த கட்டில் கட் பண்ண முடியும். நம்ம சமைக்கலான்னு எடுத்து வைக்கும் போது தான் கரெக்டாக லோடாக இருக்கிறது கூப்பிடுவாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். கரெக்டாக சமைக்கலான்னு எடுத்து வச்சேன், கரெக்டாக உள்ளே இறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. இவனு உள்ள போவான் ரைட்லையா? மாட்டை கட்டுப்படுத்தினாலும் நிற்காது. கட்டு ஆயிடுமா? லோடாக இருந்துச்சுன்னா எம்டி வண்டி தான் ஆட்டுங்குது. இப்போ ஏதோ கல்லுகள் பூசா இருந்துச்சுன்னா போட்டு தள்ளிடுறான். தார்பை கழட்டணும், குயிக்காக கழட்டி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நம்ம தார்பை கழட்டி முடிச்சுன்னா வேலை அதிகமாக இருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழை எப்படி வந்துச்சுன்னு வைங்களேன், உடனே தார்பை பார்த்துக்கலாம். எவ்வளோ பண்ண மாட்டோமா பாருங்க. யாரோ கத்தி போட்டுக்கிறாங்க வண்டிக்கு, தார்பையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிறாங்க பாருங்க. என்ன ஜென்மங்களாக இருப்பாங்களோ ஒன்றும் புரியல. சே, இது மூட்டை எதுவும் மிஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இறக்குனா தான் தெரியும். எங்கள் வயிற்றுல வந்து அடிக்கிறதுக்குனே வந்துரு தொலைவானுங்களாட்டங்குது. எனக்கு இப்போ அப்படியே பச்சை பச்சை திட்டணுன்னு வருது. சே, சரி எப்படி அறுத்து விட்ருக்கானு. கடவுளே, திருட்டு தேலிங்க. மேலே ஏறி பார்த்தேன், பக்குன்னு ஆகி போச்சு. அது கரெக்டாக அந்த மூளையில் அறுத்துருக்கேன். எப்படி ஏறி இருந்தாங்களோ என்ன இன்னும் எலவும் புரிய மாட்டேங்குது. சரி, அவங்க எத்தனையும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும். பார்க்கலாம், கயிறுலாம் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். எங்கள் வயிற்றில் அடிக்கிறதுனே வரானுங்க. கயிறு பாரு, கயிறு எப்படி அறுத்து விட்ருக்காங்கண்ணே. பாய் திருப்பி எப்படி அறுத்து நாசம் பண்ணியிருக்காங்க பாரு. இந்த மூட்டை எடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்குன்னு தெரியுமா? ஒரு மூட்டை இருக்கிற ரேட்டு 4000, 6000, 7000 போயிட்டுருக்கு எங்களுக்கு. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், சத்தியமாக நாசமாக போயிடுவான்.